சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் நேரம் இது. இனிமேல் இன்பங்களை சுகமாய் சுமப்பாய். இதுவரை உன் மனதை பாடாய் படுத்திக் கொண்டிருந்த மனதின் சுமைகள் எல்லாம் லேசாக மாறும் நாள் இது. கவலை கொண்டிருந்த உன் மனம் இன்று அமைதி பெறும். நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துணிகள் என்னை கலங்க வைத்து விட்டது. உன் சுமையை இறக்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று தானே நீ அழுதாய். ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த கதவு திறக்கப்படும். அதனால் மூடிய கதவை பார்த்து கொண்டு திறக்கும் கதவை பார்க்காமல் விட்டுவிடாதே. இந்த மனித வாழ்வில் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஒன்று தான் நமக்கு தேவைப்படும். அந்த பக்கம் இருக்கும். நமக்கான பக்கம் வரும் வரை நாம் காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சர்வ நிச்சயமாய் பக்கங்கள் மாறும், திசைகளும் மாறும். உனக்கான காலம் வரும். என் குழந்தையே, உன்னுடன் நான் ஒன்று கேட்கின்றேன். இது நாள் வரை உன் வாழ்வில் துன்பம் மட்டுமா பார்த்து கொண்டிருக்கின்றாய்? இன்பத்தையும் அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? அப்படி சந்தோஷமான தருணத்தில் எதற்காக சாயப்பா எனக்கு இத்தனை சந்தோஷம், இதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டும் என்று யாராவது இது நாள் வரை கேள்வி கேட்டிருக்கிறார்களா? இல்லையே அல்லவா? துன்பம் வரும்போது மட்டும் எதற்காக இந்த துன்பம், எதற்காக இந்த சோகம், எப்போது இது முடிவு பெறும் என்று ஏன் கேட்கிறாய்? உன் இன்பமான நாட்களை ஒரு நேரத்தில் துன்பமாக மாறியது போலவே இப்போது நடக்கும் இந்த துன்பமும் ஒரே நிமிடத்தில் இன்பமாக மாறும். இந்த இரண்டும் ஒரே கால அளவில் தான் இருக்கிறது. ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாய் கடந்ததால் தான் அதன் நீளம் உனக்கு தெரியவில்லை. இப்போது துன்பமான நாட்களை நீ கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ கடந்தாலும் கடக்காவிட்டாலும் நாட்கள் தானாக கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறது. உனக்கான இன்பமான நாட்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்கான அனைத்தையும் நான் சேமித்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். நான் தரும் வரை பொறுமையாக இரு. உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்தை அவசரமும் படாதே. பதற்றத்தை விட்டுவிடு. அனைத்தும் நான் அறிவேன். தக்க நேரத்தில் அனைத்தையும் உன்னிடம் நான் தருவேன். உன் மனச்சுமை குறையும். உன் கவலை வேண்டாம். உன் கவலைக்கு நான் பொறுப்பு. உன் துன்பங்கள் போய் இன்பங்கள் வரும் காலம் உன்னை நெருங்கி விட்டது குழந்தையே. இப்பொழுது நீ செய்ய வேண்டியது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதே. நல்லதை நான் நடத்தி தருவேன். கூடிய விரைவில் இன்பங்களை சுமந்து கொண்டு என்னை பார்க்க நீ வருவாய். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன்னோடு உன் நிழலாய், உனக்கு துணையாய் எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.